எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரும்பியவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கச் செய்யும் ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். வசியம் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது தான். உங்களுடைய மனதினை பயன்படுத்தி உங்களுக்கு இஷ்டமானவர்களை உங்களிடம் ஈர்த்து கொடுப்பதற்கான ஒரு டெக்னிக். சரிங்களா சார், எனக்கு மந்திரம் யந்திரம் இதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதில் எந்த மந்திரமும் வராது. ஆங்கிலத்தில் டெலிபதி அப்படிங்கிற பெயரில் இதை அழைப்பாங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், டெலிபதி அப்படின்னுட்டு. முழுக்க முழுக்க எண்ண அலைகளை மட்டுமே பயன்படுத்தி உங்களுக்கானவர்களை உங்களிடம் கொண்டு வர செய்கிறது தான் இந்த டெக்னிக். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவம் பல பேருக்கு நிகழ்ந்திருக்கும். ஒரு நபரை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த நபர் உங்களோட படித்தவங்களாக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். உங்கள் பார்வைக்கு அப்பால் போயிருப்பாங்க, பார்த்து ரொம்ப நாள் இருக்கும். திடீர்னு அவர்கள் ஞாபகம் உங்களுக்கு வரும். ஒரு 4-5 நாளாக அவங்கள நினச்சிட்டே இருப்பீங்க. ஏதேனும் ஒரு வகையில் திடீர்னு அவங்க உங்கள் முன்னாடி நிற்பாங்க. நீங்கள் கூட சொல்லுவீங்க, இப்போதான்பா நினச்சேன் அப்படிம்பீங்க. இல்லை ஒரு வாரமாக உங்களை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு முறையாவது நிகழ்ந்திருக்கும். இதுக்கு பேர் டெலிபதிங்கிறது தான் இதனோட பேர். அது என்னங்க டெலிபதி அப்படின்னா, உங்களுடைய எண்ண அலைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறச்ச நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, என்ன சொல்ல போனால் எந்த நபரை நீங்கள் பார்க்க வேண்டும் என நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மைண்டில் உங்கள் எண்ண அலைகள் போய் தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது அவர்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் உங்களை பார்ப்பாங்க. இதுதான் வசியத்திலையும் நிகழும். ஒரு சில மந்திரங்களை சொல்லி நாம் பாராயணம் பண்ணும் பொழுது அந்த மந்திரங்களின் உருக்கள் அந்த நபர்கள் இடத்துல போகும். ஆனால் ஃபோட்டோ வச்சு பண்ணுவாங்க. ஃபோட்டோ வச்சாங்கன்னா அவங்களுடைய முகம் நம்மளுக்கு நல்லா பதியும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டை வர வைக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டு மூஞ்சி ஏற்கனவே நல்லா பதிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு 3வது நபர் நமக்கு வசீகரமாகனா இங்கே ஃபோட்டோவை வச்சு அவங்கள தொடர்ச்சியாக நீங்கள் மனசில் நிறுத்தி அவங்க உங்ககிட்ட வரணும், பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ச்சியான நினைவுகளை செலுத்தும் போது அந்த நபர்கள் உங்களிடத்தில் வருவாங்க, பேசுவாங்க. அதே நேரத்தில் உங்களோட அந்யோன்யமாகவும் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பேர் டெலிபதி அப்படின்ட்டு. இதை அறிவியல் ரீதியாகவே ஒத்துக்கிட்டாங்க. இதை அறிவியல் ஏற்றுக்குதா அப்படின்னு கேட்டால் 100% ஏற்றுக்குது. ஒரு மனிதனினுடைய மைண்டுக்கு பவர் அதிகம். ஒரு மனிதனினுடைய எண்ண அலைகளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தும் போது ஏகப்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது வெளிப்படுத்துது. சில நேரங்களில் நெகட்டிவாக அந்த மனிதனினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வெளிப்படுத்தும். இப்போ சாபம்லாம் ஏறும் இல்லையா, அந்த சாபம் இடும்போது ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் போய் அவங்கள தாக்கும். ஸோ அந்த உங்களோட மனசு உண்மையாலுமே நொந்து அந்த சாபத்தை விடும் பொழுது அதுக்கு பவர் அதிகமாக போயிடுது. ஸோ உங்களுடைய சாபம் பழிச்சிடுது.
அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு பவர் நல்லா இருக்குது. அந்த வாழ்த்துக்கள் சொல்கிற நபர் வந்து நல்லா இருக்கிறார். அதாவது நீங்கள் யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களோ அவங்க நல்லா இருக்கிறார். அப்படி மனிதனினுடைய மைண்டை பொறுத்து, அவனுடைய எண்ண அலைகளின் வீரியத்தை பொறுத்து விரைந்து நிறைவேறுவதும் சீக்கிரமாக நிறைவேறுவதும் அமையும். சிலருக்கு ஒரே நாளில் நடக்கும், சிலருக்கு ஒரு வாரத்தில் நடக்கும், மேக்ஸிமம் ஒரு வாரங்க, அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே மைண்ட் பவர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வீரியமாக தான் இருக்கும். அதுவும் இந்த காலத்தில் மைண்ட் பவர் எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீரியமாக தான் இருக்குது. அதனால் இந்த மைண்டை மட்டும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த டெலிபதி சூப்பராக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போது இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெலிபதி பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஆகிற டைமிங் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிடம் மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களால் அந்த 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு விருப்பமானவரை உங்களிடம் ஈர்த்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர், அவங்களினுடைய முகம் உங்களுக்கு மனசில் பதியணும். ஃபோட்டோஸ் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பதிஞ்சிடும். அவங்களோடு நீங்கள் பழகிய நாட்களை நினைவில் கொண்டு வர வேண்டும். அவரோட நீங்கள் பழகினது, வெளியில் சுற்றுனது, சாப்பிட்டது எல்லாமே உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். இது எப்போ செய்யணுங்க, எந்த டைமிங்கில் செஞ்சால் டெலிபதி வேலை செய்யும், எந்த சமயத்தில் செஞ்சால் டெலிபதி வேலை செய்யும் அப்படின்னா, இரவு படுத்து உறங்குவதற்கு முன்னாடி செய்யும். நீங்கள் ஒரு 9 மணிக்கு தூங்குறவங்களா இருந்தால் பெட்டில் எப்போ வந்து படுப்பீங்க? ஒரு 8:30 மணிக்கு படுப்பீங்க, 9 மணிக்கு தூங்கிடுவீங்க. ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்கும். நீங்கள் 8:30 மணி அந்த பெட்டில் படுத்த உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணிடணும். இதை நீங்கள் நினச்சிட்டே தூங்கணும். அப்போ தான் டெலிபதி ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களுடைய எண்ண அலைகள் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல்லாக வந்து அந்த நபரை தாக்கும். மற்ற நேரங்களில் செய்வதை காட்டிலும், மற்ற நேரங்களில் இந்த டெலிபதியை பயன்படுத்துறதை காட்டிலும் இந்த தூங்க போகும் நேரத்திற்கு அந்த முன்னாடி பயன்படுத்துறதுல பலன்கள் நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. நிறைய பேர் அந்த டைமை தான் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துகிறாங்க, பலனும் அடைஞ்சிருக்காங்க. ஃபெயிலியர் ரேட்ஸே கிடையாது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் செய்யணும்னு சொன்னால் என்ன நினைக்கணும் அப்படின்னு, என்ன சொல்லணும்னா, அந்த நபர் என்னை பார்க்கணும், என்னை பேசணும், நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த நினைவுகள், அந்த அவரோட முகம், அவரோட பேரை சொல்லி பார்க்கணுன்னு சொல்கிறச்ச, இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கிறச்ச மூளை ஒரு கட்டத்தில் நிகழ்காலத்தை மறந்துடும். இப்போ என்ன ப்ரெசண்டில் உங்களுக்கு என்னென்ன வேலை, நாளைக்கு வேலைக்கு போகணும், பாஸ்கிட்ட வந்து நாம் வந்து காரணம் சொல்லணும், லீவு கேட்கணும், ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, லோன் கட்டணும், இந்த நிகழ்கால எண்ணங்கள், இது பேர் ப்ரெசன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெசன்ட் மைண்ட் எல்லாமே மெதுவாக வந்து மறைஞ்சிட்டே போகும். இப்படி ப்ரெசன்ட் மைண்டு மெதுவாக மறைஞ்சிட்டே போய் உங்களோட ஆழ் மனதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கு பேர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்தில் என்னங்க இருக்குன்னா, ஆழ்மனதில் நீண்ட காலம் நீங்கள் நினச்சிட்ருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ஆழ்மனதில் இருக்கும், அல்லது ப்ராக்டிஸில் இருக்கிற விஷயங்கள் தான் ஆழ்மனதில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அம்மா இருக்காங்கன்னு வைங்க, அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் எங்கேயாவது ஒரு வெளியில் போயிட்டாங்க, ஒரு 10 வருஷம் கழித்து வந்தாலும் அவர்களை நீங்கள் பார்த்தோன்னே அம்மானு தான் சொல்லுவீங்க, அம்மானு தான் சொல்லுவீங்க. இல்லை அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடலாம். பட் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஸ்கூல்மேட்டு, ஒரு 10 வருஷம் கழித்து வராரு,
டக்குன்னு பார்த்தோன்னே டேய் உன் பேர் என்ன மறந்துட்டனே அப்படிம்பி. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஆழ் மனதில் பதியலை, உங்கள் மேல் மனதில் பதிகிறார். ஸோ அவருக்கான காலம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம். பட் அம்மாங்கிற உறவு ரொம்ப ஆழமாக உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிருது. அவங்க எத்தனை காலம் கழித்து வந்தாலும் அவங்கள அம்மானு போய் கட்டிப்பிடிப்பீங்க, அவங்களுடைய பெயர் மறக்காது. இதுதான் ஆழ் மனதிற்கும் வெளி மனதிற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த நீங்கள் ப்ராக்டிஸை பண்ணணும். அதை செஞ்சுட்டே அழகாக தூங்கிடணும். இதை செஞ்சுட்டே அழகாக நீங்கள் தூங்கிடணும். இப்படி நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாலும் உங்களுடைய நபர், நீங்கள் யாரை நினச்சிங்களோ அந்த நபர் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களிடம் வந்து சேருவார், உங்களிடம் பேசுவார், உங்களிடம் பழகுவார். அல்லது அட்லீஸ்ட் அவர் சார் இவர் தொலைஞ்சிட்டார் சார், இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல சார், எனக்கு மைண்ட்லேயே இல்லை சார் அப்படிங்கிறவர் கூட என்ன ஆவார், உங்களுடைய கண் பார்வைக்கு தட்டுப்படுவார். சரிங்களா? இந்த டெலிபதி மெத்தடை பயன்படுத்தி நிறைய காரிய சாதனைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நினைக்கும் பொழுது அந்த விஷயம் நிறைவேறுகிறது. இதுதான் அதில் இருக்க கான்செப்ட். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை தொடர்ச்சியாக நீங்கள் நினைக்கும்போது, தொடர்ச்சியாக அது நிறைவேற வேண்டும் என்ற நினைவுகளை புகுத்தும் பொழுது அது நிறைவேறும். சப்கான்சியஸ் மைண்டோட வேலையே என்னென்னா, நீங்கள் ஆழமாக நினைக்கிற விஷயத்தை அதை வந்து உண்மையாக்கி கொடுத்துரும். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும் அதுதான். ஆழ் மனதுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். பல பேர் கேட்பாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் எங்கே இல்லை, உங்கள் மனதினுள் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனினுடைய மனதினுள்ளும் கடவுள் இருக்கிறார். ஸோ அந்த கடவுளை நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் கட்டாயமாக உங்களுடைய ஆழ்மனதை வெளிப்படைய செய்ய வேண்டும். ஆழ்மனது வெளிப்படைய செய்யலைன்னா உங்களால் அந்த கடவுளிடம் வரத்தை கேட்க முடியாது. ஸோ அந்த ஆழ்மனதை வெளிப்படைய செய்ய தான் இந்த டெக்னிக். ஏன் சார் 10 நிமிஷம் அப்படின்னு கேட்டால், அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். மூளை சோர்வடைஞ்சு உங்களுக்கு அழகாக என்ன ஆகும், ப்ரெசன்ட் மைண்டை மறக்க ஆரம்பித்து ஆழ்மனதுக்குள்ளே போய் நீங்கள் தூங்கிடுவீங்க. இதை நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறச்ச நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. இப்படி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு ராத்திரி நாம் அதை நினச்சிட்டு தூங்கணும் அப்படின்ட்டு இருக்கும். அது ஆழ்மனதில் லைட்டாக பதிஞ்சிருக்கும். அடுத்த நாள் இதே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பதியும். அடுத்த நாள் இதே ப்ராக்டிஸ். இப்படி தொடர்ச்சியாக 7 நாட்கள் அந்த ஒரே நபரை மட்டுமே நினைத்து அவரோடு நீங்கள் பழக வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று தொடர்ச்சியான அவருடைய நினைவுகளை நிறுத்தும் பொழுது அவர்கள் கட்டாயமாக உங்களை தொடர்பு கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நண்பர்கள் ஃபாரின்லலாம் இருக்கங்க, வெளிநாடுகளில் என்னுடைய நண்பன் செட்டில் ஆகிட்டான், என்னுடைய ரிலேஷன் செட்டில் ஆகிட்டார், அவரை பற்றின தகவலே இல்லைங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவர்களுடைய நண்பர்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பேசுகிறதுக்குன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறது வெளிநாடு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க உள்ளூரில் இருந்தால் வந்து பேசுவாங்க, ஒருவேளை அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், எப்படி பண்ணுவார்? அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது அவர்கிட்ட வரும். ஏதாவது அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடை வந்து நெகட்டிவ் சைடுக்கும் பயன்படுத்தலாம். இதை தான் பார்த்தீங்கன்னா மாந்திரீகர்கள், கெட்டவர்கள் பயன்படுத்துவாங்க. ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு கெட்ட வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய சில பொருட்கள். இப்போது கோயிலுங்கிறது நல்ல இடம், குட் வைப்ரேஷன், அங்கே போனால் நல்லது நடக்கும், ஒருத்தர் நல்லா வாழ்வான். பேட் வைப்ரேஷன்னா மசானம், சுடுகாடு. அங்கேருந்து எடுக்கிற பொருட்கள், அங்கேருந்து வர பொருட்கள் எப்படி இருக்கும்? பேட் வைப்ரேஷனாக இருக்கும். அங்கே என்ன சந்தோஷமாக போவாங்க, எல்லாம் அழுதுட்டு போவாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வர பொருட்களை வச்சு நம்மளுக்கு ஆகாதவங்களை வச்சு பூஜை பண்ணி அழியணுன்னு நினச்சி இதே மெத்தேடு தான் பயன்படுத்துவாங்க அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது.
இந்த மாதிரி நன்மைக்கும் இதை பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய மைண்ட் ஒரு பூ மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ரோஜா செடி மாதிரி, அதில் பூக்கிற பூ மாதிரி தான் நம்ம ஆழ்மனம். நல்ல முறையில் போனீங்கன்னா அழகாக பூவை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கெட்ட முறையில் போனீங்கன்னா பூவும் கிடைக்காது, முள்ளுக்கிட்ட குத்து வாங்கணும். அதனால் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, நன்மை உண்டு. ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.